அனைவருக்கும் வணக்கம். நம்ம நண்பா நண்பிகளுக்கும் வணக்கம் சொல்ல வேண்டிய கடமை வந்துடுச்சு. இனிமே அரசியல்ல முக்கிய பங்கெடுத்து இந்த நாட்டை வளமாக்க வேண்டிய கடமை நண்பா நண்பிகளுக்கும் இருக்கிறது. நம்ம முதல்ல நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மற்றும் இன்று பதவியேற்க உள்ள அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் நமது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். இவர்களை தேர்ந்தெடுத்து மக்கள் இவர்கள் மீது அலாதி நம்பிக்கையுடன் தங்களுடைய பிரதிநிதிகளாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தார்களா இல்லையா தெரியாது. ஆனா அப்படிதான் இருக்கணும். அதுதான் அரசியல் அமைப்பு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள். இதுதான். அதனால அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த வீடியோ வாயிலாக கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். மேலும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டிய கடமையும் இருக்கிறது. இந்த தேர்தலில் அதிக இடங்களை தாவேகா பெற்றிருந்தாலும் முழுமையான பலத்தை பெறவில்லை என்பதற்காக கூட்டணி, அதாவது தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய கூட்டணியிலே இருந்த கட்சிகளை இன்று அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா என்பது போல தங்களுடன் இணைத்தோம், தங்களுக்கு ஆதரவு பெற்றும் இன்று பதவியிலே அமர்ந்திருக்கிறது. இன்று சட்டமன்றம் கூடுகிறது. ஆனா இந்த கூட்டணி அமைப்பதற்கு மிகப்பெரிய பேரம் பேசப்பட்டதாக இது நான் சொல்லல, நம்ம திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவுகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய பேரம் நடந்திருக்கிறது, குதிரை பேரம். குதிரைக்கு மட்டும்தான் பேரம் கட்டுவோம், வேற எதுக்கும் நம்ம பேரம் கட்ட மாட்டோம். குதிரை பந்தயத்தில் பேரம் ஏற்படுவது போல இந்த குதிரை பேரத்தை நடத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இல்லை என்று சொல்வார்களா? எல்லாம் வேஷ்டி போயிட்டு பேண்ட் கோட்டு சூட்டு போடக்கூடிய தன்மை வந்தாச்சு. இனிமே நம்ம கோட்டு சூட்டோட தான் அமெரிக்கன் ஸ்டைல்ல, ஆங்கிலேயர்களுடைய ஸ்டைல்ல நாம வாழ வேண்டும். ஏன்னா அதான் காலத்தின் மாற்றம். இதையும் மாற்றிடுவோம். இவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கும் தாவேகாக்கு ஆதரவு கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற கட்சிகள், திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பேரம் வாங்கினாங்க. இத வெளிப்படைத்தன்மை, என்னை நம்புங்கள் என்று சொன்ன முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிடுவாரா? இதை பத்தி ஒரு வார்த்தை பேசுவாரா, சொல்லுவாரா? இவ்வளவு பேரம் பேசினாங்க, இதை கேட்டாங்க, இதை நாங்க கொடுத்தோம், இதை நாங்க கொடுக்கல, அதனால எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்றத வாங்கின பேரத்தை ஏற்படுத்திய பேரத்திற்கு உண்டான கூட்டணி கட்சிகளும் சரி, அல்லது அதை நடத்திய இன்று வெற்றி கண்டு முதலமைச்சர் கட்டிலில் அமர்ந்திருக்கும் முதலமைச்சர் அவர்களும் இதை வெள்ளை அறிக்கையாக விடுவாரா?